உன்னத பாட்டு 33ஆம் பாகம். நாம் கடந்த பாடத்திலே உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தோம். எப்படி மணவாளன் மணவாட்டியினுடைய பாதத்தை ரசிக்கிறார். அடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்து அந்த மணவாட்டியின் இடுப்பை ரசிக்கிறார் என்று. பாதம் எதை காட்டுகிறது? சுவிசேஷத்தை அறிவிப்பதும் அதற்குரிய ஆயத்தமாகிய பாதரட்சையும். அதே நேரம் இடுப்பு எதை காட்டுகிறது? சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்கின்ற தேவனுடைய வார்த்தை, அத்தோடு உண்மையாய் வாழுகின்ற போலியற்ற கிறிஸ்தவம். இப்போ 2வது வசனத்தை வாசிப்போம். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போல் இருக்கிறது, உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. அன்பானவர்களே, நாபி என்றால் என்ன? இது ஒரு பண்டைய தமிழ் சொல். இதற்கு இன்று நாம் கொப்புள் அல்லது தொப்புள் என்று சொல்லுகிறோம். இப்போது இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை சில பேர் விரும்பாத காரணம், இதிலே காணப்படுகின்ற அந்த பாலியல் ரீதியான உடல் அங்க வர்ணனை ரீதியான சில மொழிகள். அதனால்தான் இது ஒரு காமம் சம்பந்தப்பட்டது, கிறிஸ்தவ காம சூத்திரம் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல. இப்போது இந்த கொப்புள் அல்லது தொப்புள், சரி நான் நாபி என்றே சொல்லுகிறேன். நாபி, இந்த உடல் அங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், ஒரு தாயின் கருவறைக்குள் உருவாகிற அந்த கரு வளருவதற்கு அதற்கு உணவு தேவை அல்லவா? ஆகவே அந்த கருவறையிலே தாயோடு அந்த கரு சம்பந்தம் படுகின்ற அந்த உடல் உறுப்பு தான் நாபி. அப்போ அதனால்தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற உறவை தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள். இப்போ அந்த குழந்தை பிறக்கும் வரை வயிற்றுக்குள் இருந்து அந்த தாயின் மூலமாய் போஷணையாக இருக்கட்டும், மற்றும் மருந்துகள், அதாவது உடலுக்குள் அந்த கருவுக்கு தேவையான ஔஷதங்களாக இருக்கட்டும், அந்த உடலுக்கு உள் போக வேண்டிய அனைத்து நன்மையான காரியங்களும் இந்த தொப்புள் கொடி மூலமாய், நாபி மூலமாய்த்தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அப்போ நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே பிறந்து வரும் பொழுது, வெளியே வந்த பிறகு அந்த தொப்புள் கொடியை அவர்கள் அறுத்து விடுவார்கள். இனி இந்த பிள்ளை தன்னுடைய நாசியால் சுவாசிக்கும், தானே தன்னுடைய வாயால் அந்த பால் குடிக்கும். இனி அந்த கொப்புள் அல்லது தொப்புள் மூலமாய் அந்த பிள்ளைக்குரிய போஷணை தேவையில்லை என்பது உறுதியாகிறது. ஆனால் நாம் கடைசி வரை அந்த நாபி இருந்த அடையாளத்தை மறைக்க முடியுமா? இப்போ நம்முடைய உடம்பில் நம்முடைய வயிற்றை குனிந்து பார்த்தால் அந்த கொப்புள் இருக்கின்றது அல்லவா? அப்போது அது மறைக்கவே முடியாது. அதை மறைக்க முடியாது. ஏன்? அது மறக்கக்கூடாது என்பதற்காக. இந்த இடத்தின் மூலமாய்த்தான் நாம் கருவறைக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய அம்மாமார் மூலமாய் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த கொப்புள் எதை காட்டுகிறது? ஒன்று, நன்றி உள்ள தன்மையை காட்டுகிறது. ஆமாவா இல்லையா? இப்போது இன்றைக்கு தாய் பாசம் எப்படி இருக்கிறது? வீட்டுக்கு வீடு வித்தியாசப்படும், நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இன்று தாய் பாசம் என்று சொல்லும் பொழுது அம்மாமாரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிற காலம். அதற்காக எல்லாரும் அப்படி கிடையாது. இருந்தாலும் இந்த தாய் தான் அல்லவா? ஆகவே நாம் எவ்வளவு பெரியவர்களாய் வந்தாலும், உலகமே போற்றத்தக்க சாதனையாளர்களாக வந்தாலும், நம்முடைய தாய் ஒரு நாளும் நம்மால் மறக்கப்பட முடியாது. அம்மா தான். அந்த தாய் தான் 9 மாதங்கள் நம்மை கருவிலே சுமந்தவர். அவர் மூலமாய்த்தான் நமக்கு அவ்வளவு அந்த உணவும் அந்த போஷாக்கு அந்த ஔஷதங்கள் நமக்கு வந்தன. ஆகவே அந்த தாயை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது. இன்றைய உலகத்தில் இந்த தாய்மார் தினம், மதர்ஸ் டே என்று சொல்லும் பொழுது நான் ஒரு கார்ட்டூனை அன்றைக்கு பார்த்து சிரித்து கொண்டிருந்தேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இந்த முகநூல் வழியாக சில நேரம் நல்ல கருத்துக்கள் கொண்ட சில கார்ட்டூன்களை போடுவார்கள். அந்த அம்மாமார்
தினத்தன்று பிள்ளைகள் எல்லாரும் வந்து அந்த அம்மாவை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு பயங்கர புகழாரம் எல்லாம் சூட்டுகிறார்கள். ஆனால் மற்ற 364 நாட்களும் அந்த அம்மா தனிமையாக இருக்கிறார். பிள்ளைகள் யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களும் உண்டு, எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனால் இந்த உடம்பில் இருக்கின்ற நாபி நன்றியை ஞாபகப்படுத்துகிறது. எங்கிருந்து வந்தோம், யார் மூலமாக இந்த உலகத்திலே முதல் நாம் உணவை பெற்றுக்கொண்டோம், ஔஷதங்களை பெற்றுக்கொண்டோம், நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், அதை காட்டுகிறது அந்த நாபி. அடுத்தது இந்த நாபி கொப்புள் உடம்பின் நடுப்பகுதியில் இருக்கிறது. சரியா? இப்போ மணவாளன் மணவாட்டியின் உடம்பின் நடுப்பகுதியை ரசிக்கின்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கொப்புளை பார்த்தீர்களானால் தலை முதல் கொப்புள் வரை இருக்கின்ற அதே உயரம்தான் கொப்புள் முதல் பாதம் வரை இருக்கும். கொஞ்சம் மாறுபடும், ஆனால் ஏறத்தாழ அப்படித்தான். அப்போது சரீரத்தினுடைய மையம் என்று கூட சொல்லலாமே, சரீரத்தினுடைய நடுப்பகுதி என்று கூட சொல்லலாமே. அப்போ அந்த நடுப்பகுதியை பார்த்தால் மற்ற எல்லாமே தெரிய வருமே, அப்படித்தானே? இப்போ ஒருவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, முகத்தை பார்க்கிறதாய் நீங்கள் சொன்னாலும் முகத்தின் எந்த இடத்தை பார்க்கிறீர்கள்? இந்த மூக்கின் மேல் பகுதியை. ஏனென்றால் அதுதான் முகத்தின் நடுப்பகுதி. அது இயல்பாக நடக்கின்ற ஒன்று. அப்போது இப்போ உலகத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் அடிக்கடி கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்க்கிறார், அதுவும் இஸ்ரவேலில் இருக்கிற அந்த பெத்தேலை பார்க்கிறார். ஏன்? அதுதான் நடுவிலே இருக்கிறது. உலகின் நடுவிலே இஸ்ரவேல் இருக்கிறது, இஸ்ரவேலின் நடுவிலே பெத்தேல் இருக்கிறது. அதை பார்க்கிறார் என்று நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அப்போது நடு மையம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பிரதேசம். அந்த வகையில் உடம்பின் நடு மையமாக இந்த நாபி இருக்கிறது. அப்போது நாபியினுடைய முதல் அர்த்தம் என்ன? நன்றி. ரெண்டாவது அர்த்தம் என்ன? அது மையம். அப்போது சபையினுடைய நாபி மணவாளனுக்கு தெரிய வேண்டும், இயேசுவுக்கு தெரிய வேண்டும். என்னவென்றால் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், நன்றி மறக்கக்கூடாது. நாம் எப்படி கிறிஸ்தவர்களாய் மாறினோம்? மறுபடியும் பிறந்து, அப்படித்தானே? அப்போ பிறக்கின்ற குழந்தை தொப்புள் கொடியோடல்லவா பிறக்கிறது. அந்த பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்போ தொப்புள் இல்லாமல் நான் நினைக்கிறேன் தொப்புள் இல்லாமல் இந்த உலகத்திலே 2 பேர் தான் இருந்திருக்க முடியும். அப்படியும் இருந்திருந்தால் ஒன்று ஆதாம், மற்றது ஏவாள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் தான் தாய் வயிற்றிலே இருந்து வரவில்லை. மற்றபடி எல்லாருமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்பட இந்த உலகத்தில் தாயின் கருவின் மூலமாய் வந்த எல்லாருமே தொப்புள் உடையவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். அப்போது இந்த தொப்புள் என்பது நன்றியை காட்டுகிறது. நாம் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள். அப்போ மறுபடி பிறந்தவர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய தொப்புள் இருக்க வேண்டும். அப்போ அது என்ன? ஆவிக்குரிய வீதியில் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அந்த அற்புதத்தை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் எந்த நேரமும் நாம் ரட்சிக்கப்பட்டோமே, மறுபடியும் பிறந்தோமே என்ற அந்த நன்றி உணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நன்றி உள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புரிகிறதா? அடுத்தது அதுதான் மையப்பகுதி, அதுதான் நடுப்பகுதி. அப்போது அந்த நடுப்பகுதியை பார்க்கும் பொழுது நன்றி உடையவர்களாய் இருப்பது தான் மையம். ஒரு கிறிஸ்தவனுடைய அழகே அவன் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பது. தேவனுக்கு மற்றும் மக்களுக்கு, நம்மை வளர்த்தவர்களுக்கு, நம்மை உயர்த்தினவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்கள், இதிலே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையிலே நீங்கள் உங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தபடினால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஊழியக்காரர்களே, உங்களை ஊழியத்தில் கொண்டு வந்தவர்கள், உங்களை ஊழியத்தில் வளர்த்தவர்கள், உங்களை ஊழியத்தில் பயிற்றுவித்தவர்கள், உங்களை ஊழியத்தில் ஆசீர்வதித்தவர்கள், ஒருபோதும் இவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை பிறகு உங்களுக்கு தீங்கும் விளைவிக்கலாம். மனிதர்கள் அல்லவா? இப்போ மனிதர்களை பார்க்கும்போது, இப்போ ஊழியத்துக்கு கொண்டு வருகிறவர்களே பிற்காலத்தில் அவர்களை வெட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். சுவிசேஷம் அறிவித்து சபைக்கு கொண்டு வந்தவர்களே சபையிலே அவர்கள் வந்து கொஞ்சம் வளருவதை பார்த்து பொறாமைப்படுவதையும் அதனால் அவர்களுக்கு தீங்கிழைப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன்?
அதற்காக அவர்கள் ஏதாவது தப்பு தீங்கு இழைக்கும் பொழுது அதை பொருட்படுத்தக்கூடாது. அவர்கள் அல்லவா நம்மை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தார்கள், அவர்கள் அல்லவா எங்களை ஊழியத்தில் கொண்டு வந்தார்கள் என்று அப்படி நான் சொல்லவில்லை. ஆனால் மனதளவில் அந்த நன்றி நமக்கு இருக்க வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் நன்றி கெட்ட கிறிஸ்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆண்டவருக்குள்ளே வந்து கொஞ்சம் வளர்ந்தவுடன் ஏதோ இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் போல நடந்து கொள்வார்கள். ஏதோ ஆண்டவர் நேரடியாக இவர்களை வந்து அழைத்து கொண்டு போய் யாரையும் பயன்படுத்தாமல் இவர்களை ரட்சித்தது மாதிரி நடந்து கொள்வார்கள். அதுபோல சில ஊழியக்காரர்களும் நன்றி கெட்ட விதமாக இந்த சொல்வார்களே, ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கின்ற தன்மை என்று, அதுபோல சில பேர் செய்வார்கள். ஒரு நாளும் கூடாது. அதனால் தான் என்னுடைய பிரசங்கங்களை கேட்டால் எனக்கு சுவிசேஷத்தை முதல் அறிவித்த அந்த பாஸ்டர் என்னுடைய பெயரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன. முதல் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தி பிரசங்கம் செய்ய வைத்த பாஸ்டர் மேல்கம் குணவர்தன, அந்த பெயரை நான் மறக்கவே மாட்டேன். முதல் வேதாகம கல்லூரிக்கு நான் போகும்பொழுது எனக்கு அதிபராக இருந்து எனக்கு அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி வழங்கின பாஸ்டர் கோல்டன் விக்ரமரட்ன, இவர்களை எல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எனக்கு முதல் கிட்டார் படித்து கொடுக்க எனக்கு உதவி செய்த பாஸ்டர் ஆண்டன் ஜார்ஜ், இன்னும் எனக்கு முதல் பல 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 காரியங்களை, எனக்கு பெயர்களை, இந்த பெயர்களை எல்லாம் நான் அடுக்கி கொண்டே போவேன். நான் என்ன சொல்லுகிறேன், நன்றி மறக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய அளவிலே வந்திருக்கிறோம், கர்த்தர் எங்களை எவ்வளவு பயன்படுத்துகிறார் என்பது அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையால் தான் கர்த்தர் இப்படிப்பட்ட மக்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் பயன்படுத்தின மக்களை குறித்து நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள், நம்மை ஊழியத்திலே வளர்த்தவர்கள், ஊழியக்காரர்கள், நீங்கள் படித்த வேதாகம கல்லூரிகள், இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரிகிறதா? அப்போது ஆண்டவருக்கும் நன்றி உள்ளவர்களாய், ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாய், நன்றி செலுத்துகின்ற மக்களாய் நாம் வாழ வேண்டும். இப்போ தமிழிலே ஒருவர் பார்க்கும் பொழுது அழகாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அல்லவா? ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? நன்றி. ஏன்? உங்களை நான் பார்க்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுதான் அர்த்தம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் அம்மா, அதுதான் அந்த அர்த்தம், நன்றி. அப்போது இந்த தொப்புள் என்பது உலகத்திலும் சினிமாவிலும் ஒரு பாலியல் அங்கமாக, அசிங்கமாக, கவர்ச்சியாக காட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே இந்த தொப்புளை காட்டிக்கொண்டு உடை அணிவது அது ஒரு ஸ்டைலாக, ஒரு காம கவர்ச்சியாக போய்விட்டது. கோபித்து கொள்ளாதீர்கள் சகோதரிகளே, இந்த புடவை என்பது, சாரி என்பது ஒரு அழகான உடை. பெண்கள் அணிகின்ற உடைகளிலே எனக்கு தனிப்பட்ட ரீதியாக மிகவும் பிடித்த உடை இந்த சேலை. சேலையை அணியும் பொழுது அந்த பெண்ணினுடைய உடம்பின் எல்லா பாகங்களுமே மறைக்கப்படுகின்றது. அதிலும் இப்போ என்ன நடக்கிறது என்றால், அதிலும் இந்த தொப்புளை காட்டி அணிகின்ற ஒரு கேவலம் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பான சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த தொப்புள் காட்டி சாரி அணிகிறவராய் இருந்தால் நிறுத்துங்கள். அது ஒன்றும் அழகல்ல, அது பாலியல் கவர்ச்சி பொருளாய் மாறிவிட்டது. நீங்கள் என்னோட கோபித்தால் பரவாயில்லை, சரியா? இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது, பாஸ்டர் சுரேஷ் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை. நான் என்னை பற்றி சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன், இன்று சினிமாவும் உலகமும் இந்த நன்றியோடு படைக்கப்பட்ட இந்த நாபி என்ற உறுப்பை ஒரு காம உறுப்பாக காடைத்தனத்துக்கும் அசிங்கத்துக்கும் பயன்படுத்துகின்றபடியினால், கிறிஸ்தவ சகோதரிகளே, இந்த நாபி காட்டி உடுத்துகின்றதை நீங்கள் நிறுத்துங்கள், சரியா? எனக்கு வேதத்திலே காட்டு, இது ஏன் உடுத்தக்கூடாது, பைபிள் சொல்லுகிறதா என்றெல்லாம் விதண்டாவாதம் பண்ண வேண்டாம். அது ஒன்றும் கௌரவமான அழகல்ல. அழகிலே பல வகைகள் உண்டு. அதிலே அழகாக கௌரவமாக இருக்க வேண்டும். ஆகவே தயவுசெய்து இந்த தொப்புள் காட்டி உடுத்துகின்ற
விளையாட்டை நிறுத்துங்கள். அது சேலை மாத்திரமல்ல, வேறு சில உடைகளிலும் இந்த தொப்புள் காட்டலாம். தொப்புள், இடுப்பு இதெல்லாம் காட்டி கொண்டு திரியக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அந்தரங்கமாய் படைத்த சில அங்கங்கள். ஆகவே அந்த 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 முன்பு நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சினிமாவில் பார்த்தேன், தொப்புளிலே தக்காளி உருட்டுகிறான். சி, இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஐயா? அசிங்கம், அருவருப்பு, கேவலம், காடைத்தனம், பிசாசு. ஆகவே அந்த அசிங்கங்களுக்கு நம்முடைய நாபியை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஓகே அக்கா, தங்கச்சி, அம்மா, மாமி, ரைட். இப்போது நாம் வசனத்துக்கு வருவோமே. அப்போது உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போல் இருக்கிறது. இதை எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது அந்த திராட்சரசம் நிறைந்த என்று இல்லை, அது பரவாயில்லை. இதில் ஒரு சின்ன ஒரு குட்டி மொழிபெயர்ப்பு பிரச்சனை இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது எபிரேய மொழியில் என்றால், இந்த உன் நாபியை பார்க்கும் பொழுது எனக்கு திராட்சரசமே தேவையில்லை போல் இருக்கிறது. விளங்குதா? அப்படித்தான் மணவாளன் சொல்கிறார். திராட்சரசம் என்பது என்ன? அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அதுதான் விலை உயர்ந்த பெருமதியான பானம் அல்லவா? அப்போ திராட்சரசம் சந்தோஷத்தை குறிக்கும். சந்தோஷத்துக்காக அருந்துகின்ற பானம் தான் திராட்சரசம். இப்போ மணவாளன் சொல்லுகிறார், மணவாட்டியே, உன் நாபியை நான் பார்க்கும் பொழுது, அதாவது உன் நன்றி கலந்த வாழ்க்கையை, உன் நன்றி உள்ளத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் வேற எங்கிருந்தும் வர தேவையில்லை, இதுவே எனக்கு சந்தோஷம் என்று தான் காட்டுகிறார். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமா? அவருடைய சமூகத்துக்கு போய் அவசரம் இல்லாமல் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். புரிகிறதா? நிறைய பேர் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பீர்கள், நல்லது. நிறைய பேர் உபவாசம் இருந்து அவரை ஆராதிப்பீர்கள், நல்லது. ஒரு நாள் ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன். என்ன? ஒரு நாள் உபவாசம் இருங்கள், ஆராதிப்பதற்கோ விண்ணப்பிப்பதற்கோ அல்ல, நன்றி சொல்வதற்கு மாத்திரம். இப்போ நீங்கள் வேதத்தில் இருந்து கேட்டாலும் இதுதான் வசனம். பிரச்சனை என்னவென்றால் இதில் வாசிக்கும் பொழுது அப்படி தெரியாது, நேரடியாக தெரியாது. நான் சொல்லுகிறேன், செய்து பாருங்களேன், செய்து பார்த்து விட்டு பாருங்கள் அது எப்படி இருக்கிறது என்று. ஒரு நாள் உபவாசம் இருந்தோ இல்லையோ, ஒரு நாளை நீங்கள் வேறாக்கி கொண்டு ஒதுக்கி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்கள், அவசரம் இல்லாமல். என்ன காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறாரோ அவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்கள் அவசரம் இல்லாமல் நன்றி என்று ஒவ்வொன்றுக்காய் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு நாள் போதாது. அப்புறம் பாருங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். தேவன் உங்களோடு இடைப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆவியிலே ஒரு உற்சாகம் உங்களுக்கு வரும், ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வரும். அதைத்தான் இதிலே உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், மணவாளன் சொல்லுகிறார், உன் நன்றியை நான் பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற திராட்சரசம் கூட தேவையில்லை. நீங்கள் வேறு மொழி தெரிந்தவராக இருந்தால் கொஞ்சம் அந்த மொழிகளிலும் பாருங்கள், ஒருவேளை அதிலே சரியாக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்று. ஆனால் இதுதான் அதனுடைய அர்த்தம். உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. கோதுமை அம்பாரம் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலிலே பிரதான உணவே கோதுமை. அப்போ கோதுமையை அவர்கள் குவித்து வைப்பார்கள். அதுதான் அந்த கோதுமை அம்பாரம் என்பது. ஒரு களஞ்சியம் மாதிரி சேர்த்து அப்படி வைப்பார்கள். அதாவது அந்த கோதுமையை அந்த கதிரை விட்டு பிரித்தெடுக்க முன்பு அறுவடை செய்து கொண்டு வந்து அதை நிரப்பி வைப்பார்களே, இப்படி பெரிய மலை போல இருக்குமே, அதுதான் அந்த அம்பாரம். அதற்கு பிறகுதான் அவற்றை எடுத்து அப்படி அந்த 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 களத்திலே அந்த கோதுமைகளை போட்டு மாட்டை அதிலே நடக்க விட்டு அந்த கோதுமை மணியை அந்த பதரை விட்டு பிரித்தெடுப்பார்கள். இப்போ அந்த கோதுமை அம்பாரம் எதை காட்டுகிறது தெரியுமா? சுபீட்சத்தை, செழிப்பை, அறுவடையை காட்டுகிறது. இப்போ என்னதான் கோதுமை வயல் இருந்தாலும், அந்த வயல் பச்சை பசையில் என்று இருந்தாலும், பிறகு அது மஞ்சளாகி அது முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு வரும் பொழுதுதான் அந்த விவசாயிகளுக்கு சந்தோஷம் அதிகமாய் வரும். அறுவடை செய்து அதை அப்படியே அவர்கள் குவித்து வைப்பார்களே, அந்த விவசாயிகள் அவர்கள் வந்து அதை பார்த்து, ஆஹா,
எத்தனை புசல் அறுவடை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த அந்த கோதுமை அம்பாரம் தான் அந்த விவசாயியின் மனநிறைவு, அறுவடை. அப்போ இந்த இடத்துல வயிறு எதை காட்டுகிறது? சபையினுடைய வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. எனக்கு திருப்தியை கொடுக்கிறது. உன் வயிறை நான் பார்க்கும் பொழுது எனக்கு திருப்தியாக இருக்கிறது. அறுவடை. வயிறு, வயிறு என்றால் என்ன? உண்மையிலேயே நாம் சாப்பிடுகிற சாப்பாடெல்லாம் வயிறுக்கு தான் போகிறது. கோதுமை என்றால் என்ன? உணவு. கோதுமை தான் அவர்களுடைய உணவு. கோதுமையால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பம் செய்கிறார்கள். விதவிதமான அப்பங்கள். அவர்கள் புளிப்புள்ள அப்பம் செய்வார்கள், புளிப்பில்லாத அப்பம் செய்வார்கள், பெரிய அப்பம் செய்வார்கள், சின்ன அப்பம் செய்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேலர்களுடைய 3 வேளை உணவுமே அப்பம் தான். அந்த அப்பத்தோடு என்னத்தை சேர்க்கிறார்கள் என்பதுதான் இது காலை உணவா, மதிய உணவா, இரவு உணவா என்பதனை நிர்ணயிக்கும். ஆகவே 3 வேளையும் அருந்துகின்ற உணவின் அடையாளம் கோதுமை. அந்த உணவு போய் சங்கமமாகின்ற இடம் வயிறு. அப்போ வயிறு எதை காட்டுகிறது? உணவையும் அதை உண்டு அடைகின்ற திருப்தியையும் காட்டுகிறது. அப்போ சபையினுடைய உணவு எது? கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னா. ஆமா இல்லையா? அப்போ இந்த உணவை நாம் அருந்தி அருந்தி நாம் வார்த்தையால் நிரம்பும் பொழுது நம்முடைய வயிறு நிறைகிறது. வயிறு நிறைகிறது என்பது எதை காட்டுகிறது? திருப்தியை காட்டுகிறது. அப்படித்தானே? அப்பா திருப்தியா சாப்பிட்டேன் சொல்லுவோமே. அப்போ சபையினுடைய திருப்திக்கு, உணவால் வரும் திருப்திக்கு அடையாளம் வயிறு. மணவாளன் வயிறை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வயிறு லீலி புஷ்பங்களால். லீலி புஷ்பத்தை பற்றி நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். லீலி புஷ்பங்களால் சூழப்பட்ட கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. அதாவது சபையே, உன் திருப்தியை நான் ரசிக்கிறேன். வாவ், உன் திருப்தியை நான் ரசிக்கிறேன். நீ திருப்தியான சபை, நீ திருப்தியான மனவாட்டி. உண்மைதானே? நாம் திருமணம் செய்ய போகின்ற பெண் அல்லது திருமணம் செய்திருக்கிற மனைவி திருப்தி இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும்? நாசம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6:6, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு திருப்தி வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது போதும் என்கின்ற அந்த திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியம் போதும், நமக்கு கொடுத்திருக்கிற உடம்பு போதும், நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் போதும், நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் போதும், நமக்கு கொடுத்திருக்கின்ற ஊழியம் போதும், நமக்கு கொடுத்திருக்கின்ற பணம் போதும், நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லாமே போதும். பாஸ்டர்ஸ், நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசிகளின் எண்ணிக்கை போதும். 18 பேரா? போதும். 180 பேரா? போதும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதிகள் போதும். உங்களுக்கு ஒரு சின்ன கட்டடம் தான் இருக்கிறதா? ஒரு குடில் மாதிரியான ஒரு கட்டடம் தான் இருக்கிறதா? போதும் 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 என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சபை மன நிறைவோடு, எனக்கு போதும் என்கின்ற திருப்தியோடு இருக்க வேண்டும். அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? கோதுமையால் வருகிறது. இயேசு என்ன சொன்னார்? ஜீவ அப்பம் நானே. அப்போ அவர்தான் வார்த்தை, அவர்தான் அப்பம். அப்போ அப்பம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது வேதம், வேதம் என்பது இயேசு. இயேசுவால் நிறைந்து, அவருடைய வார்த்தையால் நிறைந்து திருப்தியாய் வாழுகின்ற சபை வயிறு நிறைந்த திருப்தியான சபை. அந்த நிறைந்த வயிறை மணவாளனாகிய இயேசு பார்த்து திருப்தியான சபை என்று சந்தோஷப்படுகிறார். அப்போ 7:2 உள்ள அந்த ரகசியங்கள் இரண்டும் என்ன? நாபி நன்றியுள்ள தன்மை, வயிறு திருப்தியான தன்மை. அப்போ அன்பானவர்களே, உன்னத பாட்டு 7:2 என்ன சொல்லுகிறது? நன்றியுள்ள மனவாட்டி, திருப்தியுள்ள மனவாட்டி, அதனால் நான் உன்னை ரசிக்கிறேன். ஆகவே நன்றி உள்ளத்தோடு போய் வாருங்கள், திருப்தியாய் போய் வாருங்கள். அடுத்த பாடத்தில் 3ஆம் வசனத்தோடு சந்திக்கிறேன்.